ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் பிரகாஷ் விராட் வெரியன். WPL மேட்ச்சை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். இன்றைக்கி WPL மேட்ச் ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்துருச்சு எல்லா டீமுக்கும். இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச் வந்து RCBக்கும் யூபிக்கு மேட்ச்சு. யூபி வந்து 6 மேட்ச் வின் பண்ணி 6 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. 4 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. RCB வந்து என்ன தான் 5 out of 5 வின் பண்ணி ஃபஸ்ட்டு பிளேஸ் இருந்தாலும் இப்போ கடைசியாக நடந்த 2 மேட்சுமே வந்து ஒரு மேட்ச் மும்பை கூட தோற்றுட்டாங்க, ஒரு மேட்ச் வந்து DC கூட தோற்றுட்டாங்க. 2 மேட்சும் தோற்றுனாலே வந்து இன்றைக்கி அவங்க லாஸ்ட் மேட்ச்சு. இந்த மேட்ச் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து கன்ஃபார்ம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் என்ன ஆகும்னா அடுத்த மேட்ச் வந்து GTக்கும் மும்பைக்கும் நடக்குது. அந்த மாதிரி GT ஜெயிச்சிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து GTக்கா இல்லை வந்து RCBக்கான்னு வந்து ஒரு ஃபைட் நடக்கும். அதுவும் வந்து ஒரு 100 விக்கெட் நடக்கும். இன்றைக்கி வந்து RCB வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க பாட்டு டீஸாக சோஃபா போட்டு உட்காந்துக்கலாம் ஃபஸ்ட் பிளேஸில். மற்றவங்க வரவங்க வாங்க, நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கலாம். பட் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து இந்த மேட்ச்சை வந்து அவங்க தோற்றுட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாகும். ஸோ அதனால் வந்து இது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால் மேனேஜ்மெண்ட் திங்க் பண்ணியிருப்பாங்க, இந்த மேட்ச் எப்படியாவது RCB ஜெயிச்சே ஆகணும்னு நினைப்பாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச். இந்த மேட்ச் எனக்கு வந்து வதோராவில் நடக்குது. RCB ஃபஸ்ட் நடந்த நவி மும்பையில் நடந்த 5 மேட்சுமே ஜெயிச்சிட்டாங்க. வதோராவில் நடந்த லாஸ்ட் 2 மேட்சுமே வந்து தோற்றுட்டாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பிச்சு மேபி சாதாமா இல்லையா, அவங்க டீமுக்கு வந்து கொஞ்சம் DC கூட மோசமாக தோற்றினால அதில் வந்து அவங்களோட மண்டனா டிசப்பாயிண்டாக இருக்காருனாலும் தெரியல. பட் போன மேட்ச் வந்து ரிச்சா கோஸ் வந்து ஃபைனலாக வந்து டப் கொடுத்து கொஞ்சம் போராடினாங்க. தோக்க வேண்டிய மேட்ச்சு வந்து ரொம்ப மோசமாக தோக்க வேண்டிய மேட்ச்சை வந்து அவங்க 49 பாலுக்கு 90 ரன் அடித்து லாஸ்ட் 2 ஓவருக்கு 70 ரன்னு கிட்டே இருக்கிறத வந்து ஆல்மோஸ்ட் 15 ரன் டிஃப்ரென்ஸ் தான் தோற்றாங்க. அதனால் அவங்க வந்து ரன் ரேட் கொஞ்சம் ஓரளவுக்கு காப்பாற்றிருக்கு அவங்கள. ஸோ இது வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். பட் நெகட்டிவ்னு சொன்னோம்னா அந்த 2 மேட்ச் தோற்றனால வந்து இப்போ அவங்களுக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். ஸோ அது வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டும் சுத்தி மந்தனாவும் என்ன திங்க் பண்ணுறாங்க, டீம் கான்ஃபிடன்ஸ் மேட்ச் சேஞ்ச் பண்ணலாமா இல்லை அப்படியே விளையாடலாம்னு நினைப்பாங்க. என்னை பொறுத்து பார்த்தோம்னா இந்த கௌதமி நாயக்னு ஒரு பிளேயர் இருக்காங்க. அந்த பிளேயருக்கு வந்து ஏதோ ஒரு மேட்ச் அடித்தாங்க, மற்ற எந்த மேட்சுமே அவங்க ப்ராப்பராக விளையாடலை. பட் அவங்கள தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேமலதாவுக்கு வாய்ப்பு கொடுப்பான். ஹேமலதா வந்து கொஞ்சம் ஆள் பார்க்கணும்ல, கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, பல்காக இருப்பாங்க. அவங்க அடித்தாவது பால் கொஞ்சமாக வெளியே போகும். அவங்க தமிழ்நாடு பிளேயர் ஹேமலதா கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்க, ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுவாங்க. ஃபுல்லாக விளையாடுவாங்கன்னு சொன்னால் இல்லை. கௌதமி நாயக் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹேமலதா வந்து பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதுதான் அந்த ஒரு சேஞ்சஸ் நான் எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி அவங்க சைடில், RCB சைடில். மற்றபடி பவுலிங் அதே பவுலிங் லைனப் தான் இருக்குது, பேட்டிங் லைனப்பும் அதே லைனப் தான். கிரேஸ் ஹாரிஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். போன மேட்ச் அன்பார்ச்சுனேட்டில் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரே ஓவரில் ஹாட்ரிக் 4 அடித்தாங்க, பட் சொதப்பிட்டாங்க. சுத்தி மந்தனாவும் டெய்லி மேட்ச் ஸ்பின் பாலில் அவங்களுடைய வீக்னஸ் பாயிண்டில் அவுட் ஆகிட்டாங்க. பட் சுத்தி மந்தனா இந்த மேட்ச் வந்து அவங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சு கொஞ்சம் அவங்க ஸ்டாண்டிங் பண்ணி மினிமம் ஒரு 10 ஓவர் அவங்க ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி யூபியில் பார்த்தோம்னா யூபியில் வந்து பேட்டிங்கில் வந்து விவி லிச்பீடு அவங்க தான் வந்து நம்பர் 2 வந்து இருக்காங்க. ஆரஞ்சு கேப் வந்து நேட் சிவர் ஃப்ரண்ட் இருக்குது. போன மேட்ச் 100 அடிச்சனால அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி லிச்பீடு தான் இருக்குது. லிச்பீடு பேட்டிங்கை பொறுத்து தான் யூபியோடைய லைனப்பே ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து எக்லிஸ்டன் அவங்க எப்பயும் போல் அவங்க பவுலிங்கில் வந்து அவங்க என்ன கண்டிபியூட் பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ யூபி வந்து இன்றைக்கி வந்து டஃப் கொடுப்பாங்க. யூபிக்கு இந்த மேட்ச் இல்லாமல் இன்னொரு மேட்ச் இருக்குது. போன மேட்ச் DC தோற்றனால யூபிக்கும் குவாலிஃபைடுக்கு சான்ஸ் இருக்குன்னு அவங்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. போன மாதிரி DC ஜெயிச்சிருந்தாங்கன்னா யூபிக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது. போன மாதிரி DC தோற்றனால யூபிக்கு இந்த மேட்ச் வாய்ப்பு இருக்குன்னு அவங்களும் கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச் RCB கிட்ட எப்படியா ஜெயிக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ RCBக்கும் யூபிக்கு இன்றைக்கி செம்ம காம்படிஷனாக இருக்கும். நல்ல மேட்ச்சு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? எல்லாருமே இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். WPL ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகும். மென்ஸ் கம்பேர் பண்ணும்போது WPLலும் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய கமெண்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் கொஞ்சம் என்னோடய ப்ரெடிக்ஷன் பாருங்கள். இன்றைக்கி என்னோடய ப்ரெடிக்ஷன் என்னென்னா RCB வின்னு, யூபி லாஸ். மெயின் பிளேயர் வந்து RCBயில் வந்து மெயின் பிளேயர் வந்து லாரன் பெல்லு பவுலிங்கில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பேட்டிங்கில் வந்து இன்றைக்கி அகைன் நான் கிரேஸ் ஹாரிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா கிரேஸ் ஹாரிஸ் இந்த மேட்ச் அடிக்கலை, அவங்கள்ட்ட மேட்ச் அடிப்பாங்கன்னு நம்புகிறேன். கிரேஸ் ஹாரிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். யூபி ஹாரிஸில் பார்த்தோம்னா கீ பிளேயர்ஸ் யார் இருப்பாங்கன்னா சோபி கிறிஸ்டன் இருப்பாங்க, அப்புறம் வந்து டிபி லிச்பீல்டு அவங்க இருப்பாங்க. அவங்க தான் இன்றைக்கி மெயின் பிளேயராக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு யூடியூப்பில் போடுறேன், பாருங்கள். என்னோடய விராட் வெரியன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய
ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.